மிஸ்டர் லேடிஸ் மையன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியல, பசி எடுக்கல, மந்தமாக இருக்கு, வயிற்று பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு, அசிடிட்டி, கேஸ் மாட்டிக்கிச்சு, வாயு தொல்லை, இதுதான் மேட்ரு. வயிற்று பொறுமல், வயிறு ஃப்ரீயாகவே இல்லை. என்ன சார் இந்த மாதிரி இருக்கு, என்ன சார் பண்ணுறது? இந்த வயிற்று தொல்லை, வயிற்றுல பிரச்சனை இருக்கிறவங்க, வாயுனால பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரிதான். சிம்பிளான வைத்தியம் சொல்கிறேன் கேட்டுங்க. எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துங்க, 1-2 அறுத்துங்க, அரைப்பழம், 1/2 லிட்டரு தண்ணியை காய்ச்சுங்க. அதில் ஒரு 50 கிராம் கல்லுப்பை போட்டுருங்க, நல்லா வேக விடுங்க. 50 கிராம், 1/2 லிட்டரு தண்ணிக்கு 50 கிராம் கல்லுப்பு போடணும் கம்பல்சரியாக. நல்லா காய்ச்சிடணும். இந்த அரை பழத்தை அதில் புழிஞ்சிடணும். சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழத்தையே புழிஞ்சிருங்க, தப்பில்லை. நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியை காலையில் எந்திரிச்சோன்னா குடிச்சிடணும். வெறும் வயிற்றில் குடிக்கணும். 5 மணிக்கே குடிச்சிடணும். 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில பேர்த்துக்கு 6 மணிக்கே கிளியர் ஆகிடும். டோட்டலாக உடம்பு பூரா சுத்தமாகும். இதை வாரத்தில் அதாவது நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப பிரச்சனை உள்ளவங்க, அதாவது இந்த வயிற்று பிரச்சனை உள்ளவங்க 3 நாள் தொடர்ந்து இது மாதிரி செய்யணும். காலைல 3 நாள் தொடர்ந்து செய்யணும். அன்றைக்கு பூரா லகுவான உணவுகள் சாப்பிடணும். அந்த 3 நாளுமே கஞ்சிச்சோறு தான் சாப்பிடணும் மேக்சிமம். இப்படி இருந்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை ஓடிவிடும். அந்த கஞ்சி காய்ச்சும் போது பச்சரிசி கஞ்சியாக இருக்கணும், அதில் வெந்தயம் போட்டு காய்ச்சணும். அது மாதிரி காய்ச்சி நீங்கள் உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா தெம்பும் கிடைக்கும், ரொம்ப தெம்பு கிடைக்கும். அந்த கஞ்சியில் உளுந்து கொஞ்சம், அதாவது வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்து, வெள்ளை உளுந்துக்கு ஈக்குவலாக எது, வெள்ளை உளுந்து வெந்தயமும். வெந்தயம் 50 கிராம், வெள்ளை உளுந்து 50 கிராம், அரிசி ஒரு 1/4 கிலோ போட்டு கஞ்சி காய்ச்சி பாருங்க. அந்த கஞ்சியை பருகி பாருங்க. அந்த சீரகம் கொஞ்சம் போட்டுருங்க அதில். அந்த கஞ்சியை நீங்கள் குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட வயிற்று பிரச்சனை இருந்தாலும் ஓடி போயிடும். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதை திரும்பி இந்த இதை கேட்குறவங்க திரும்ப எனக்கு ஃபோன் அடிச்சு அது எப்படி காய்ச்சன்னு கேட்கக்கூடாது. இப்போயே எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். திரும்ப கொஞ்சம் வருஷமாக அரைங்குறையமாக கேட்டுவிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதனால என்னங்க ஏற்படும்னா, குடல் பூரா சுத்தமாகி குடல் இருக்கு இல்லையா, அது வலிமை பெறும். குடலுக்கு தகுந்த போஷாக்கு அதில் இருக்குது. நான் சொன்ன கஞ்சியில் இருக்குது. உளுந்து, வெந்தயம், பச்சரிசி, சீரகம் இதெல்லாம் போட்டு காய்ச்சின கஞ்சிக்கு குடலை வலுவாக்கும். ஏன்னா குடல் வலுவாக இருக்கணும்ல நமக்கு, அதான முக்கியம். அதில் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உள்ள குடல் கேன்சர் எதுவுமே வராது. குடல் அவ்வளோ தூய்மையாக சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். குடல் நீட்டாயிட்டாலே உடல் நீட்டாயிடும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஓடி போயிடும். 2. 3வது ஒரு விஷயம், சரியாக 12 மணி, பகல் 12 மணி. இந்த பகல் 12 மணிக்கு தினை இருக்கு பார்த்தீங்களா, தினையை நல்லா இடித்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கஞ்சி மாதிரி காய்ச்சணும். தினையை கஞ்சி ஆக்கணும். தினைக்கஞ்சியில் நல்லா சுட்டுட்டு இருக்க தினைக்கஞ்சியில் 1/2 ஸ்பூன் நெய்யை போடணும். எப்படி? 1/2 ஸ்பூன் நெய் கம்பல்சரியாக, பசு நெய் தான் போடணும். பசு நெய் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் நீங்கள் அந்த சுக்குத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சுக்குத்தூள் அதில் போடணும். போட்டு அந்த கஞ்சியை ஆற வச்சு அந்த கஞ்சியை நீங்கள் பகல் 12 மணிக்கு 2 டம்ளர் குடிக்கணும். குடித்தாலும் வாயு உபத்திரம், வயிற்றுல கூடிய பிரச்சனை, வயிறுலாம் பார்த்தா எம்டியாக ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்கணும் உடனே. இந்த 3ம் சேர்ந்தா, எது சேர்ந்தா, நெய், தினையை கஞ்சி ஆக்கணும்னு சொல்லிட்டேன். அதில் மாவு இடித்து உடனே நான் தினை மாவில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் தேன் கலக்கிறேன்னா இங்கே வேலையே இல்லை. தினைக்கஞ்சி வச்சு, தினைக்கும் சாப்பிடலாமா? தினைக்கும் தான் சாப்பிடணும். அதான் தினைக்கும் சாப்பிடணும், தினையை சாப்பிடணும். தினைக்கஞ்சியில் நல்லா நான் சொன்ன மாதிரி சுக்குத்தூளை போட்டு நெய்யை விட்டு கலக்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இல்லை சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகம் ஆட் பண்ணுறது தப்பே கிடையாது, அவ்வளோ மணக்கம் அது. இதெல்லாம் அற்புதமான உணவு. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பீஸா பர்கரை தேட மாட்டீங்க. ஏன்னா இன்னொரு விஷயம், இதை விட அற்புதம் உலகத்தில் வேறு எதுவுமே, நான் சொல்லக்கூடிய நம்முடைய கலாச்சார உணவுகளில் இருக்கக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும்
வெளியில் எந்த உணவுகளையுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, உயிராற்றல் நான் சொல்லக்கூடியது எல்லாமே உடலில் உயிராற்றலை உருவாக்கக்கூடியது நண்பர்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது அதே மாதிரி இந்த வயிற்று பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு விஷயம், வசம்பு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பிரச்சனைங்க, துடிக்கிறாருங்க வயிற்று வலியால அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு வசம்பை கருக்கணும் நல்லா. அதுக்குன்னு சிலிண்டர் கேஸ் அடுப்பில் போய் கருக்காதீங்க, அது வந்து சுகாதார குற்றம் எங்களை பொறுத்த வரைக்கும். கேஸ் அடுப்பு, அதாவது விளக்கு பருத்தி விளக்கு வெளிச்சத்தில் அதை வாட்டணும். நல்லா வாட்டிட்டீங்கன்னா கருத்து அப்படியே கருகருன்னு அது வந்து எரியும், அப்படியே பிடிச்சி எரிஞ்சு அது கறிக்கொட்டையாக மாறிடும். அதை வந்து மெல்ல வேஸ்ட் பண்ணாமல் மெல்ல எடுத்து அப்படியே தூளாக்கிடணும், அப்படியே வெத்தலையில் வச்சு தூளாக்கிடணும். அதை தேன் கலக்கணும், தேன் வீட்டில் கொஞ்சம் வச்சுக்கணும் வாங்கி, அதை அப்படியே கலந்து அதை அவங்கள சாப்பிட சொன்னீங்கன்னா எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு வசம்பு வந்து 1 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அது அதை கருக்கி தேனில் குழப்பி உடனே கொடுத்தீங்கன்னா வித் 10 செகண்டில் வயிற்று வலி நின்று விடும். வாய்வு உஷ்டத்தால் வந்த வயிற்று வலி வசம்பை கருக்கி தேனில் குழப்பி கொடுத்தாலே, அப்பெல்லாம் பிள்ளை வளர்த்தின்னு அதுக்கு பேர். பிள்ளைக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் வசம்பை கருக்கி உடனே வாயில் வச்சு விட்ருவாங்க. சின்ன பிள்ளை கை குழந்தைலாம் இருக்குல்ல, பால் குடிக்கல, இந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலே குடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும். சரியா? இது ஒரு விஷயம். இதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று, பிரண்டை இருக்கு பார்த்தீங்களா, பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து நல்லா வணக்கி, கொழுந்து பிரண்டையா அப்படின்ட்டு வந்து நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிட்டு அதில் சின்ன வெங்காயம், அந்த நல்ல சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்தையும் வணக்கி அதோட சேர்த்துக்கிட்டு அதில் 2 மிளகு 2 வச்சு, சீரகம் கொஞ்சம் வச்சு நல்லா வணக்கி அதை வந்து அழகாக துவையலாக அரைச்சி 3 வேளை சாப்பாட்டில் விடாமல், ஒரு வேளை சாப்பிடும் போது சரியாகும், 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா பசி பிச்சுக்கிட்டு போகும். வயிற்றில் உள்ள அனைத்து பொறுமல் கிருமல் பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும். இதை விட இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். பிரண்டை உப்புன்னு நாங்கள் வந்து பாரம்பரியத்தில் நாங்கள் தயார் பண்ணுறோம். இந்த பிரண்டை உப்பை தயார் பண்ணுற முறை இருக்குது. அன்னைக்கு பார்க்குறேன், ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது தவறான விஷயம். நம்ம கல் உப்பையே வந்து பிரண்டை சாதத்தில் போட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சு இடிக்கிறதுக்கு பேர் பிரண்டை உப்புன்னு ரொம்ப பேர் பேசிக்கிட்டு அது மாதிரி செயலாக்கலாம் பண்ணுறாங்க. மிக பெரும் தவறு அன்பர்களே, மிக பெரும் தவறு. பிரண்டை உப்பு தயாரிப்பதற்கு நிறைய பிரண்டைகள் வேண்டும். பிரண்டை உப்பை நீங்கள் அந்த மாதிரி அந்த பிரண்டை உப்பு வயிற்று பொருட்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, உடலில் உள்ள 4448 வியாதிக்கும் துணை மருந்தாக பிரண்டை உப்பை நாங்கள் பாரம்பரிய வைத்தியத்தில் சேர்க்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படின்னா, இரும்பு சட்டி வேணும். அதுக்கு இரும்பு சட்டியில் இவ்வளோ பிரண்டையை போட்டிங்கன்னா இவ்வளவு தான் வரும். அதை வறுக்க அப்படியே குறுகி வந்துடும். அதை ரொம்ப அப்படியே வறுத்துக்கிட்டே வரணும். தொடர்ந்து வறுத்துக்கிட்டே வர கருகிற அளவுக்கு வறுப்போம். வறுத்துக்கிட்டே வர பவுடர் வந்து இவ்வளோ தான் தேரும். அதனால தான் எங்கள்கிட்ட அது சற்று, ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு நிறைய பிரண்டைகளை அந்த தயாரிக்கிற முறை தான் அது. அதுக்கு வந்து அளவங்கம் என்று சொல்லக்கூடிய அளவங்க செடின்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடியோட வேரை மிக்ஸ் பண்ணுவான். ஏன்னா பிரண்டையை சுத்தி பண்ணணும், இதுதான் முக்கியம். பிரண்டை உப்புங்கிறது நீங்க பாட்டில் ஏதாவது உப்புல பிரண்டை தண்ணி பிரண்டையை அரைச்சு அப்படி கிடையாது. ஏன்னா பிரண்டையில பித்தம் இருக்கு. அந்த பித்தத்தை தூக்கும். அப்ப நீங்க சார் நீங்க வந்து முதல்ல பிரண்டை சட்னி சாப்பிட சொல்றீங்களா, அதனாலதான் சொல்றேன். அந்த பிரண்டை சட்னி சாப்பிடும்போது என்னென்ன சேர்த்துக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் சில பேர் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப உள்ளவங்க இஞ்சியும் கொஞ்சம் சேர்ப்பாங்க, ஏன்னா பித்தத்தை அடிக்கணுங்கிறதுக்காக. அதனால தான் சொல்லுவேன். அதே மாதிரி புளி வைப்பாங்க, புளி மட்டும் வைக்காம தக்காளி வச்சுக்கோங்க சட்னிக்கு, அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி இந்த பிரண்டை உப்பு இப்படி தயார் பண்ணி, இந்த பிரண்டை உப்பை வந்து கேப்சூலில் அடைச்சு இப்பெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம தர்றது வழக்கம். ஏன்னு கேட்டால் அது அவ்வளவு பெரிய அற்புதமான மகா மருந்து. ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம தயார் பண்ணுறோம். இதுதான் பிரண்டை உப்பு தயார் பண்ணுறது. இந்த 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 செடியுடைய வேரை வச்சு அதை சுத்தி பண்ணி பண்ணணும். சும்மா நீங்கள் பிரண்டை உப்பு ஒன்று, பிரண்டை உப்பு எல்லாத்துக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதான். இப்படி செய்து சாப்பிட்டால் மட்டுமே பிரண்டை உப்பு வயிற்று பொறுமலை தீர்க்கும். ஆக வயிற்று பொறுமலை தீர்க்கின்ற இத்தனை வழிகளும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் எந்த வழியை உங்களால் பின்பற்ற முடியுமோ அந்த வழியை பின்பற்றினா வயிற்று வலி போயிடும். ஆக வழியை பின்பற்றி நடந்தால்
முன்னோர்களின் வழியை பின்பற்றி நடந்தால் வயிற்றின் வலி போய்விடும் என்பதை சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.